நம்ம கடிச்சு திங்கிற கறக்கு முறக்கு சாப்பாடுக்கு பல்லு ரொம்பவே முக்கியம். இங்கெல்லாம் என்ற பிள்ளைங்களுக்கு நானே டாக்டர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு மறந்தாலும் அங்கேருந்து கரெக்டா டான அலாரம் அடிச்ச மாதிரி கால் வந்துருதுல. நம்ம சின்னதா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் வாய்க்குள்ள விட்டு கொடைவாங்கன்னு பயந்துகிட்டே அந்த பக்கத்து கூட தலை வச்சு படுக்கிறது கிடையாது. ஆனா என்ற பிள்ளைங்க பொழுதுக்கும் இந்த டென்டல் அப்பாயின்மெண்ட் எப்ப வரும்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்னும் விளங்கல. அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா மல்லாக்க படுத்துக்கிட்டு மேல வர பொம்மை படத்தை வெறிக்க பாக்குறதுக்கும் பத்தாததுக்கு இந்த பல்ல சுத்தம் பண்றதுக்கு வேற பிளேவர் வாரியா இருக்குதா, அதுல போய் பபிள் காம் பிளேவர்னு சொல்றதுல அம்மா சந்தோஷம். எல்லாத்துக்கும் மேல கடைசியா இந்த கிஃப்ட்ங்கிற பேர்ல என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வேற ஒரு காயினை கொடுத்துடுறாங்க. எப்படி இருந்தாலும் இதுல இருந்து ஒரே ஒரு கிஃப்ட் தான் எடுக்க போறாங்க. ஆனா இதை சுத்தி சுத்தி விட்டு குறுன்னு பார்த்து இவங்க பண்ற அலப்புற இருக்குதே, மொத்த பொழுதே அங்கேயே சாஞ்சு போயிட மாட்டுக்கு. கடைசியா பெரிய எதையும் சாதிச்ச மாதிரி மூஞ்சி பூரா அம்மா சிரிப்பு வேற. ஏன்னு பார்த்தா அந்த கேண்டி தான் வந்தது பல்ல நல்லா சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு. இங்க எதுக்குடா கேண்டின்னு கேட்டா டென்டல் ஆபீஸ்ல இருக்கிற கேண்டி எல்லாம் சாப்பிட்டா வாயில சொத்த பல்லே வராதுன்னு சொல்லி நம்ம வாய் அடைக்கிறாங்க. நானும் இந்த மாதிரியே சின்னதுலயே போய் அப்பப்போ பல் டாக்டர் பாத்திருந்தா எப்படா பல்லு உடஞ்சு விழுவும் மொத்தமா எப்ப பொக்கையாவுங்கிற கவலை இல்லாம இருந்திருக்கலாம் போலயே.